சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இன்று அடுத்தடுத்து இருமுறை நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வினால் 50க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். 20,000 வீடுகள் தரைமட்டமாகியுள்ளது. தென்மேற்கு சீனாவில் உள்ள யுனான் மற்றும் கியூசோ மாகாணங்களில் இன்று காலை 11 மணி அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமி கடையில் 9 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்து தாக்கிய இந்த நிலநடுக்கத்தால் அவ்விரு மாகாணங்களிலும் உள்ள பிரம்மாண்ட கட்டிடங்கள் குலுங்கியதுடன் அந்த அதிர்ச்சியிலிருந்து பொதுமக்கள் மீள்வதற்குள் 45 நிமிட இடைவேளையில் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் பீதிக்குள்ளாயினர். 5.6 ரிக்டர் அலகுகளில் பதிவான இந்த நில அதிர்வால் யுனான் மற்றும் கியூசேவ் மாகாணங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 20,000 வீடுகள் தரைமட்டமாகியுள்ளதுடன் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதால் பலியின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்படலாம் என்பதால் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இருப்பவர்களை மீட்கும் பணியில் சீன காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.